ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சுறா புட்டு பார்க்க போகிறோம். சுறா மீன் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், தேவைப்பட்டால் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், உப்பு. இதுதான் நம்ம செய்ய போகிறது. இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். நம்ம இன்றைக்கி சுறா புட்டு வந்து வேக வச்சு செய்ய போகிறோம். அதனால் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும், அதுக்கப்புறம் இட்லி தட்டு வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம தட்டு வச்சிடலாம். மீன் வைக்கிறேன். இதில் இது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ மீன் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். பார்த்தா ஒட்டலை, நல்லா வெந்திருக்கு மீன். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இதை தோல் உரிக்கணும், அதனால் கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இப்போ கொஞ்சம் சூடாறி இருக்குது. இது வந்து தோலை உரிக்கணும் நம்ம. இப்போ மீனில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டோம் நம்ம. இப்போ இதை வந்து நடுவு முள் மட்டும்தான் இருக்கும். இதில் நடுவில் மட்டும்தான் இருக்கும், சைடில் எல்லாம் முள் இருக்காது. உங்களுக்கு அது எடுக்கிறேன் பாருங்கள். இதுதான் முள். ஸோ இது போல் முள் இல்லாத மீன் எந்த மீனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ வஞ்சரம் யூஸ் பண்ணலாம், ஷீலா யூஸ் பண்ணலாம், மற்றபடி கிளி மீன் எதை மீன் சொல்கிறாங்க அந்த மீன் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. ஸ்டீலான்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஊழின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. பொதுவாக முள் இல்லாத மீன் இருந்தால் இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ அதுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சாச்சு. இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. அது கூட பொடியை நறுக்கின பூண்டு, இது இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன். இது எல்லாமே பொடியாக தான் நான் நறுக்கி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது கூட சேர்த்து அந்த மீனும் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் வதங்குறப்போ உப்பு போட்டேன், அதுக்கப்புறம் உப்பு போடலை. உப்பு போட்டு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், இதை நான் தட்டி போடுறேன். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சுறா புட்டு பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிருக்கு, அந்த ஈரத்தன்மையே இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து இடித்து வச்ச மிளகு, சீரகம் நான் போடுறேன். இந்த சுறா புட்டு யார் வேணாலும் சாப்பிட்லாம், குழந்தைங்க சாப்பிட்லாம். மெயினாக அந்த மீன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க வந்து அந்த முள் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மீனில் வந்து புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய வகைகள்
முள் இல்லாத மீன்லாம் நம்ம புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளோட சொரா புட்டு ரெடி. சொரா புட்டு அல்லது சொரா பொடி மாஸ் இது ரெடி. இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, அந்த இஞ்சியும் பூண்டும் வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இதுலேயும் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பீசஸ் வரும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. ஏன்னா இந்த மீனுக்கு இந்த புட்டுன்னு பண்ணும்போது அதுக்குன்னு எதுவும் தனியாக ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்காது. ஸோ நம்ம இங்கே ஆட் பண்ணுற இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் தான் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு அந்த மீனுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. ஏன்னா நீங்கள் இது வந்து நீங்கள் வறுக்கிறதோ குழம்புல போடுறது வேறு இந்த மசாலாவை நீங்கள் ஆட் பண்ணுறதில்ல இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நம்ம போடுற இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த நாலும் தான் இந்த இதுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. நல்லா இருக்குது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து பிள்ளை சுறான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த பிள்ளை சுறா சாப்பிட்டா பால் சுரக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. பிள்ளை சுறாக்கும் பாலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதேமாதிரி பால் சுறான்னு ஒன்று சொல்லுவாங்க. பால் சுறா பிள்ளை சுறா ஏதாவது சுறா எந்த மீன் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பால் அதிகமாக சுரக்கிற மாதிரி எந்த வித அறிவியல் ஆதாரமும் இல்லை. ஆகவே அதை நம்பாதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைக்குது, உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கிடைக்குது, இவ்வளோ தான். மீனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கிடைக்கும். ப்ளஸ் கொஞ்சம் மினரல்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பொட்டாசியம் சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் இந்த மினரல்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ நீங்கள் மீனை பார்த்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் ரேஷோ பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் வந்து ஒரு 300 இருந்துச்சுன்னா சோடியம் வந்து ஒரு 50 தான் இருக்கும். அது எப்படின்னு தெரில, பட் வெரி ஹை கண்டென்ட் ஆஃப் பொட்டாசியம். இது ரொம்ப வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து பொட்டாசியம் நிறைய இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக்லாம் அதிகம் வராது. ஸோ ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ மீன் நிறைய சேர்த்துக்குங்க சாப்பாட்டில். ப்ரோட்டீனும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும், அதே நேரத்தில் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மேடத்துக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு திருப்பி மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.